பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவர் கூட நடித்ததில். எங்கேயும் இப்போதும் படத்தில் நடித்த அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாஷா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார். அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே விழப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் எப்படி அவர் பண்ணார். ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக. அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்றேன்னா எல்லா கேரக்டரும். ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாவும் நடிப்பாரு, சில சமயத்தில் குழந்தையாவே நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற லெவலில் கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும். சாரோட மியூசிக் வந்தாலும் அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா, உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்துடல. கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க, பிரக்யா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட், மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள். எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கம்புலி அண்ணன், இளவரசு அண்ணன், அப்புறம் நம்ம மொத்த ராஜேந்திரன் சார். அதான் நான் சொல்றது பாருங்க, ஸ்ரீமன் சாரு, ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதில் மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன். எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் எல்லாம் தொடர்ந்து இந்த படத்துலையும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு. ஒரு ஜாலியாக. அப்புறம் எழுது எல்லாத்தையும் பேசுறேன், வேற ஏதாவது சொல்லணுமா? எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன் பார்த்தா அவரே வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஒரு காமெடி படம் டைரக்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். ஃபேப்ரிக் ஹவுஸ் மேம், சாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோட வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க, குழந்தைய சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவானா அது. அண்ட் பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். அதை த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட், எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட், இவங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்ட் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார், இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது, ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஸ்மார்ட்டு, அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு
தி எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமா இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள். புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார். ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன, யாரு நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யார் உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும், இந்த டோட்டல் டீமோடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதை எழுதி முடிச்சோடனே முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடலாம், அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்க பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலா பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பாக்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்றோம், ஏன்னா எவ்வளவு காஸ்டிங் இருந்தாதான் ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த கதைக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாரு, இந்த படத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதுல ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவரு கதை கேட்டாரு. கதை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிச்சு, கட்டிப்பிடிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்ப ஷூட்டிங் டைம்ல என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா இந்த ரம்ஜான்ல வந்து நோன்பு இருந்தாரு. நம்மளாம் ஒரு வேளை சாப்பிடாம டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு, அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டாரு, வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனா அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த நோன்பு இருந்த சமயத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு வலி வேதனையோட பண்ணாரு. அது எனக்கு நல்லா புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு. எல்லா விதத்திலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இந்த படம் முக்கியமா நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டாரு, ஸ்பாட்லேயே தான் இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரசர் சார், அதுக்கப்புறம் பிரகையா, எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னன்னா, எனக்கு யாரோ பார்த்தோம், பட் கேமராமேன் வந்து கதை கேட்டாரு. கதை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்ல அவர் வந்து நான் என்ன கேட்கறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்டா அழகா எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகா எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோர் அண்ணன் வந்து ஸ்பாட்ல செம ஜாலி. இங்க எவ்வளவு அடிச்சாரோ அதை விட பல மடங்கு அடிப்பாரு. அடிச்சு அதில் நம்ம ஏதாவது சின்னதா பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப பண்ண ஜாலியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்ன உடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனா பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்றது, நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார்,
அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்ச வரலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காக ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.